Good afternoon. I'll start பண்ணலாம். Okay. Good afternoon, all present here. This is Joy Christinal from Tanjavur Government IT and SME as a working as a SME work பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னது அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், அதாவது ஐஓடி அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னது அப்படின்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ண டிவைஸில் நம்ம இன்டர்நெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். சிலர் யோசிப்பாங்க அந்த இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வருது, இன்டர்நெட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஐஓடி அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டர்நெட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது வந்து ஒரு குளோபல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டர் அப்படிங்கிறது இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறது சொல்லலாம். நெட் அப்படிங்கிறது நெட்வொர்க் அப்படிங்கிறத சொல்லலாம். பொதுவாக அந்த இன்டர் அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா இப்போது ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்து ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அதை வந்து என்ன சொல்லலாம், ஒரு இன்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து இந்த இன்டருங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்னென்னா இடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே சேம் இதுதான் இந்த இன்டர்நெட். பொதுவாக நம்ம நார்மலாக நம்ம யார்கிட்ட கேட்டாலுமே இன்டர்நெட் எங்கே இருந்து வருது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டவர்லேருந்து நமக்கு கிடைக்குது, சேட்டலைட் மூலிமா நமக்கு கிடைக்குது. கரெக்டு தான், டவர் சேட்டலைட் மூலிமா கிடைக்குது. ஆனால் இப்போது நமக்கு அந்த போதுமான அளவு சேட்டலைட்ஸ் வந்து நமக்கு வந்து இப்போ கிடைக்காதனால என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, எங்கேருந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது சிலருக்கு தெரியும். இதை கடலுக்கு அடியிலேருந்து இதை கனெக்ட் பண்ணுவாங்க. இதை மோஸ்ட்லி வந்து இந்த உலகமே ஒரு கேபிள்ஸில் தான் இயங்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த கேபிளை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த இன்டர்நெட்டில் இப்போ நார்மலாக நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம இந்த கேபிள் கனெக்ஷன்ஸ் கொடுக்க வரவங்களை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேபிள் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த இன்டர்நெட்டை கொடுக்குறவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஐஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஎஸ்பி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த ஐஎஸ்பியில் வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னா ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், ஈவன் பிஎஸ்என்எல், எல்லா நெட்வொர்க் டீம், ஸ்கைலிங்க்கு, ஃபைபர் நெட்டு, அதாவது நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா டீமுமே நம்ம சொல்லலாம். இது இந்த ஐஎஸ்பி வழியாக தான் நமக்கு த்ரூ பை யூஸிங் ஆப்டிக்கல் ஃபைபரை யூஸ் பண்ணி நமக்கு வந்து இன்டர்நெட்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த இன்டர்நெட் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஹவ் இட்ஸ் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா, இப்போ இன்டர்நெட்டை பற்றி நமக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம அந்த ஐஓடியில் இருக்க சில டாபிக்ஸ், அதாவது ரெசிஸ்டர்னா என்ன, ரெசிஸ்டரோட வேல்யூஸை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது பை யூஸிங் கலர் கோட்ஸ் வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, மல்டிமீட்டர்னா என்ன, மல்டிமீட்டரோட சிம்பிள்ஸு, இன்சுலேட்டர் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இன்சுலேட்டர்னா என்ன, கண்டக்டர்னா என்ன, இன்டகிரேட்டர் சர்க்யூட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது ஐஓடி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஐஓடி அப்படிங்கிறத நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா இப்போது நார்மலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய நபர் வந்து ஒரு தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் மூலிமாவோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு பை யூஸிங் வியா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஒரு பர்சன் இன்னொரு பர்சனோட கம்யூனிகேட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு டிவைஸும் வியா இன்டர்நெட் வழியாக அவங்க கம்யூனிகேட் இந்த டிவைஸும் இன்டர்நெட் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம இந்த ஐஓடி டெக்னாலஜி வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எப்போ வந்து இந்த கம்பெனிஸாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், இந்த ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், இந்த ஆர்எஃப்ஐடி டேகுங்கிறத ஒன்று யூஸ் பண்ணும். ஆர்எஃப்ஐடி டேகுங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேக் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கவுங்க வீட்டுக்குன்னு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஆர்எஃப்டி அந்த டேக் இருக்கும். அது இல்லாமல் இந்த ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த ஆர்எஃப்ஐடி டேக் வச்சுருவாங்க. அது ஒரு என்ட்ரி. அந்த டேகை வச்சா மட்டும்தான் அது டோர் ஓப்பன் ஆகும். சப்போஸ் இப்போல்லாம் இந்த ஆர்எஃப்ஐடி டேக்லாம் எதில் வந்துன்னா ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும், இந்த இடத்துலலாம் இந்த ஆர்எஃப்ஐடி டேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறோம் அப்படின்னா அதை பில்லு போடாமல் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது வெளியில் வந்து அலாரம் அடிக்கும். ஏன் ரீசன் என்னது அப்படின்னா அதில் வந்து ஆர்எஃப்ஐடி டேக் அப்படிங்கிறத ஒன்று ஒயிட் கலரில் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு டேக் இருக்கும். அந்த டேக் பேர் என்னென்னா ஆர்எஃப்ஐடி டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஒரு காப்பரும் ஒரு சின்ன ஒரு சிப்பும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டேக்கில். அதை சென்ஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணி அதை வந்து நமக்கு இப்போ டோர் ஓப்பன் பண்ணோன்னா நார்மலாக ஒரு ஹோட்டல்ஸ், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்எஃப்ஐடி டேகை நம்ம உள்ளே வைக்கும்போது டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ஆர்எஃப்ஐடி டேக், இந்த ஆர்எஃப்ஐடி டேக் யூஸ் பண்ணுற அந்த டைம்லேருந்து ஐஓடி டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ அந்த ஐஓடினா நம்ம என்னன்னு பார்த்தோம், எனிதிங் விச் இஸ் கனெக்டட் டு தி இன்டர்நெட் இஸ் கால்ட் ஐஓடின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு டிவைஸ், எந்த ஒரு 2 டிவைஸ் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி 2 டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஐஓடி டெக்னாலஜி வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் நமக்கே தெரியாமல், இதுதான் ஐஓடி டெக்னாலஜியாக நம்ம இவ்வளோ நாள் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பேர் தான் ஐஓடி, நம்ம இந்த இடத்துல இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு நமக்கு தெரியாது. ஓகே, இந்த ஐஓடி டெக்னாலஜிஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வீடுகளில் இருக்கட்டும், வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஹோம் அப்ளையன்ஸாக இருக்கட்டும், ஃபார்மிங் விவசாயத்தில், அடுத்தது ஹாஸ்பிட்டலில், இண்டஸ்ட்ரீஸு, சிட்டிஸு, இது மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஐஓடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்தந்த இடம்னு சொன்னேன். இப்போ வீட்டில் அப்படின்னா எப்படி ஐஓடி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் உள்ளே போனோன்னே என்ன ஆகும் அப்படின்னா டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இதில் மெயின் ப்ராசஸாக இருக்கிறது என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் ஒன்று எடுத்துக்குவோம். வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஸ் அடுப்பு. இந்த கேஸ் அடுப்பில் நீங்கள் சென்சாரும் எம்படட் சாஃப்ட்வேரும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் உங்கள் கேஸ் அடுப்பில் நீங்கள் காலையில் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணோமா ஆன் பண்ணோமா அப்படிங்கிறது நிறைய விமனுக்கு அது ஒரு பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்கும். திரும்ப கூட நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம போவோம். அப்போது இந்த ஐஓடி டெக்னாலஜி அந்த இடத்துல நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கேஸில், அந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சென்சார்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த மெட்டா டேட்டா எல்லாமே, அந்த எம்படட் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சென்சார்ஸ் கொடுக்கக்கூடிய மெட்டா டேட்டா எல்லாத்தையுமே க்ளவுடுக்கு சென்ட் பண்ணும். இந்த க்ளவுடு வந்து அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி நம்மளோட மொபைலுக்கு சென்ட் பண்ணும். இந்த இடத்துல 2 டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய மொபைலுங்கிறது ஒரு டிவைஸ், நெக்ஸ்ட்டு நம்மளோட கேஸ் ஸ்டவ் அப்படிங்கிறது ஒரு டிவைஸ். டிவைஸும் பை யூஸிங் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணிக்குது. தட் இஸ் கால்ட் ஐஓடி. இப்போ ஹோம் அப்ளையன்ஸ்க்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். கேஸ் அடுப்புலேருந்து எப்படி நம்ம மொபைல் மூலிமா நாட் ஓன்லி மானிட்டர், வி கேன் கண்ட்ரோல். மானிட்டர் மட்டும் பண்ணுறது கிடையாது. ஐஓடி அப்படின்னா நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. வி கேன் கண்ட்ரோல். இஃப் இட் இஸ் ஆன்னா வி கேன் ஆஃப். இப்போது ஸ்டவ் ஆனில் இருந்தது அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து நம்ம ஆஃபும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம ஹோம் அப்ளையன்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஐஓடி டெக்னாலஜி. இப்போ வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நான் வெயிலேருந்து நான் வரேன், எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1 hours பிஃபோராகவே ஏசி ஆனில் இருக்கணும். நான் வீட்டுக்குள்ளே போனோன்னே எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நான் வீட்டுக்குள்ளே போனோன்னே எனக்கு ஏசி ஆனில் இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஏசி சேம் ப்ராசஸ் தான். எப்படி நம்ம அந்த ஃபஸ்ட்டு அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு என்ன ப்ராசஸ் சொன்னோமோ அந்த சென்சார்ஸும் எம்படட் சாஃப்ட்வேரும் அதில் எனேபிள் ஆகிருக்கணும். எந்த டிவைஸை நம்ம மானிட்டர் பண்ண போகிறோமோ அந்த டிவைஸோட சென்சார்ஸும் எம்படட் சாஃப்ட்வேரும் வந்து எனேபிளாக இருக்கும். அந்த சென்சார்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, சென்சார்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா மெட்டாடேட்டா எல்லாத்தையுமே எம்படட் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா இந்த க்ளவுடுக்கு சென்ட் பண்ணும். இந்த க்ளவுடு அந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்மளோட டிவைஸ் ஆகிய நம்மளோட மொபைலுக்கு சென்ட் பண்ணும். ஸோ வி கேன் கண்ட்ரோல் பை யூஸிங் அவர் மொபைல்ஸ், கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர். சப்போஸ் ஆனில் இருந்ததுன்னா வி கேன் ஆஃப். ஓகேங்களா? இது மாதிரி விஷயங்களில் ஐஓடி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வீட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஹோம் அப்ளையன்ஸில் எப்படி ஐஓடி டெக்னாலஜிஸ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது ஹாஸ்பிட்டலில்
ஒரு மெடிக்கல் ஹெல்த் கேர்லலாம் ஐஓடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், இதில் ஹார்ட் ரேட்டு, நம்மளோட ஆக்சிஜன் லெவல், ப்ரெஷரு எல்லாமே நமக்கு தெரியும். இந்த ஸ்மார்ட் வாட்சோட கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால இதில் இப்போது இந்த ஹெல்த் கேரில் வந்து எப்படி ஐஓடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ரெகுலராக ஒரு டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. ரெகுலராக ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு அந்த டாக்டர் வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர். அவர் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்ல ஒரு ஃபாரின் போகக்கூடிய சுச்சுவேஷன். ஆனாலும் அந்த பேஷண்ட்டோட நிலைமை வந்து அவருக்கு தெரியணும் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே வி கேன் யூஸ் சென்சார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பேஷண்ட்டோட பிபி தெரியணும் அப்படின்னா வி கேன் ஃபிக்ஸ் பிளட் ப்ரெஷர் சென்சார் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த பேஷண்ட்டோட சுகர் லெவல் தெரியணும் அப்படின்னா குளுக்கோஸ் சென்சார்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த பேஷண்ட்டோட ஸ்கின்லாம் எப்படி இருக்குது, அந்த பேஷண்ட்டோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கேல்வனிக் ஸ்கின் சென்சார்ஸ்ங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அவர் என்ன பொசிஷனில் இருக்கார், எந்த டைப்பில் படுத்திருக்காரு, உட்காந்துருக்காரா, படுத்திருக்காரா, எந்த பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு என்ன சென்சார்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏர் ஃப்ளோ சென்சார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து என்னென்னா ஹெல்த் கேரில் யூஸ் பண்ண அவரோட டிவைஸில் அந்த பேஷண்ட்டோட டேட்டாவை அவர் பார்க்க முடியும் பை யூஸிங் இன்டர்நெட் இல்லாமல் வி காண்ட் யூஸ் ஐஓடி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அந்த பேஷண்ட்டை இருக்கக்கூடிய டிவைஸும் அவர் கையில் இருக்கக்கூடிய டிவைஸும் வியா இன்டர்நெட் மூலிமா தே கேன் கம்யூனிகேட் ஈச் அதர். தட் இஸ் கால்ட் ஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஓகே, நம்ம வீடுகளில் எப்படி ஐஓடி யூஸ் பண்ணுறோம், அடுத்தது வந்துட்டு ஹெல்த் கேரில் எப்படி ஐஓடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இது ஃபிசிக்கல் நம்ம இந்த கேஸ் ஸ்டவ்வில் எப்படி ஐஓடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் இப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போது நெக்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா ஓகே, இண்டஸ்ட்ரி. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ டிரான்ஸ்போர்ட்லலாம் வந்து ஐஓடி டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரெட் பஸ்லாம் நம்ம புக் பண்ணுவோம். நம்ம லொக்கேஷனுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியோ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியோ நம்ம பஸ் வந்து எப்படி வருதுங்கிறத நம்மளால ட்ராக் பண்ண முடியும். இப்போ அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறது ஐஓடி டெக்னாலஜி. எப்படி அப்படின்னா மொபைலுங்கிற உங்களோட டிவைஸ் வந்து அங்கே ரெட் பஸ்ஸில் இருக்க அந்த ஒரு டிவைஸோட கனெக்ட் ஆகி அது எங்கே இருக்குது, எப்படி வருது அப்படிங்கிறத நம்மளால ட்ராக் பண்ண முடியும். எந்த இடத்துல வந்துட்டுருக்கு, எந்த ஏரியாவில் வந்துட்டுருக்கு, எவ்வளோ நேரத்தில் நம்மளோட லொக்கேஷனை வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறத வந்து இந்த ரெட் பஸ் ஆப் மூலிமா நம்ம அந்த தெரிஞ்சுக்கலாம். அது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ரெட் பஸ் புக் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாக வந்து இப்போது படத்தில் கூட ஒரு சிவா நடித்த தமிழ் படம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து அந்த வில்லனோட பைக்கை வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. நார்மலாக அது விளையாட்டா அவங்க இது பண்ணாலும் அதில் அவங்க அந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வில்லனோட பைக்கை வந்து ட்ரேஸ் பண்ணும்போது அந்த பைக்கில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குங்கிறத கூட அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஐஓடி டெக்னாலஜிஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஐஓடினா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். விவசாயத்தில் வந்து ஐஓடி டெக்னாலஜிஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 20,000 தென்னை மரம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் எப்படி வந்து எல்லா மரத்துக்கும் எப்படி வந்து நம்ம தண்ணீர் பாய்ச்சிருது அப்படின்னா வி கேன் யூஸ் திஸ் ஐஓடி டெக்னாலஜி. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செடியில் அவங்க அந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த செடிக்குள்ளே ஒரு சென்சார்ஸ் வந்து அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த சென்சார்ஸும் அவங்களோட மொபைலும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா, இப்போது அந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மண்ணோட ஈரப்பதம், அந்த காற்றோட வேகம், மழை, வெப்பம் எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணி இந்த செடிக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறத அவங்களோட மொபைலில் இண்டிகேட் பண்ணும். அவங்க அதை ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா தண்ணீர் வந்து எல்லா மரத்துக்கும் தண்ணீர் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். இப்போ அது தேவையான அளவு ரீச் ஆயிடுச்சு, போதும், இதோட இது போதும் அப்படின்னா அதுவும் சென்சார் டிடெக்ட் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகலாம். அதர்வைஸ் நம்மளோட மொபைலை யூஸ் பண்ணி அதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஐஓடி டெக்னாலஜி நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த ஐஓடி டெக்னாலஜினா என்ன,
anything which is connected to the internet. ஒரு டிவைஸும் வியா இன்டர்நெட் வழியாக ஒரு கம்யூனிகேஷனை பாஸ் பண்ணிக்கிறாங்க, டேட்டாவை சென்ட் பண்ணிக்கிறாங்க, ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஐஓடி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த ஐஓடி டெக்னாலஜி எந்தெந்த அப்ளிகேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம், வீடு, ஹோம் அப்ளையன்ஸு, விவசாயம், ஹாஸ்பிட்டலில், இண்டஸ்ட்ரீஸில் அவங்க தே வாண்ட் மோர் டேட்டா, அவங்களுக்கு நிறைய டேட்டாஸ் தேவைப்படும். இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், சிட்டிஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து இந்த ஐஓடி டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ரெசிஸ்டர் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மின்தடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஒரு சர்க்கியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்க்கியூட்டுக்கு தேவையான கரண்ட்டை மட்டும் அந்த ரெசிஸ்டர் தந்துட்டு தேவையில்லாத கரண்ட்டை ஹீட்டாக வெளியே ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போது இந்த சர்க்கியூட்டுக்கு இவ்வளோ தான் கரண்ட்டு வேணும் அப்படின்னா அந்த கரண்ட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணும். மீதி உள்ள கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டை வெளியேற்றிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு எல்இடி ஒன்று எடுத்துக்குவோம். ஓகே, இது ஒரு எல்இடி. இப்போ இந்த எல்இடிக்கு வந்து நம்ம 2 வோல்ட் வந்து சப்ளை தரோம். நம்ம இதில் இந்த 2 வோல்ட் சப்ளை தரும்போது என்ன ஆகும்னா, ஃபேஸ் நியூட்ரல் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த எல்இடி வந்து ஆன் ஆகும். ஓகேங்களா? இப்போது மோர் தென் 2 வோல்ட் நம்ம இதுக்கு சப்ளை கொடுக்கும்போது, இதே எல்இடிக்கு நம்ம மோர் தென் 2 வோல்ட் நம்ம சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ பவர் ரேட்டிங்ஸ் இந்த எல்இடி இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த எல்இடி ஆட்டோமேட்டிக்காக பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த டைமில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ரெசிஸ்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடில் நம்ம ஒரு ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறோம், ஒரு எண்டில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து 4 வோல்ட்டுக்கு மேலே மோர் தென் 4 வோல்ட் நீங்கள் இதை கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டர் தேவையான கரண்ட்டை மட்டும் இந்த இப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ வோல்ட்டு நீங்கள் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டர் ஆன் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டரோட வேலை என்னது அப்படின்னா, இந்த சர்க்கியூட்டுக்கு இந்த டிவைஸுக்கு தேவையான கரண்ட்டை மாத்திரம் கொடுத்துட்டு மீதி கரண்ட்டை வந்து ஹீட்டாக வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா வெளியேற்றிடும். சரிங்களா? இதுதான் வந்து ரெசிஸ்டரோட வேலை. ரெசிஸ்டரோட மெயின் ஒர்க்கிங் இதுதான். ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லலாம். பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ நம்ம வண்டி 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், ஒரு 80ல் போயிட்டுருக்கோம், நடுவில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவோம், அதே 80 ஸ்பீடில் போவோமா அப்படின்னா கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்பீட் லெவலை வந்து டிக்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு 40ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் என்னது அப்படின்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர் இல்லை அதே ஸ்பீடில் போனால் என்ன ஆகும், கண்டிப்பாக நம்ம கீழே விழுந்துருவோம். நம்ம 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலர் அதே ஸ்பீடில் போனால் நமக்கு ஒரு அஃபெக்ட் ஆகும். அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்பீடு அந்த வேகத்தை குறைக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஒரு ரெசிஸ்டருக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இந்த ரெசிஸ்டரோட இந்த இதை வந்து மெஷர் பண்ணுறது வந்து ஓம்ஸில் மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர் என்ன ஆகும்னா இந்த லோ வேல்யூ ஓம்ஸை, அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ரேட்டிங்ஸ்லேருந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ரேட்டிங்ஸ்க்கும் இது கன்வெர்ட் பண்ணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் 11,000 கிலோவாட்டை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா 440 வோல்ட் ஆகும். 440லேருந்து 240, அகைன் 110, அடுத்தது 100, அப்புறம் 50, அப்புறம் 12, இது மாதிரி ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் என்னது அப்படின்னா ஒரு ரெசிஸ்டரோட ஒர்க். சரிங்களா? இப்போது இந்த ரெசிஸ்டரோட பவர் ரேட்டிங்ஸ், இப்போ இதே சேம் எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் எல்இடி வி கேன் யூஸ் பல்ப் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. பல்ப் யூஸ் பண்ணும்போது இது வந்து பல்ப் வந்து இந்த ரெசிஸ்டரோட ரேட்டிங், பல்போட ரேட்டிங்கோட ரெசிஸ்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போது அதே இடத்துல இந்த இடத்துல நம்ம பல்ப் யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக எது டேமேஜ் ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டர் டேமேஜ் ஆகிடும். இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா ரெசிஸ்டரோட பவர் ரேட்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா?
ரெசிஸ்டரோட அதோட பவர் ரேட்டிங்ஸ் வந்து ஒன்று குவார்ட்டர் வாட்ஸ், ஆஃப் வாட், 1 வாட், 2 வாட், 5 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது ஓவர்லோடு கொடுக்கும்போது ரெசிஸ்டருக்கு நம்ம ஓவர்லோடு கொடுக்கும்போது கண்டிப்பாக ரெசிஸ்டர் டேமேஜ் ஆயிரும். இதே நீங்கள் எல்இடி கொடுத்து நம்ம 4 வோல்ட்டுக்கு மேலே நம்ம நீங்கள் சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் அந்த எல்இடிக்கு தேவையான கரண்ட்டை கொடுத்து தேவையில்லாத கரண்ட்டை ஹீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். ரெசிஸ்டரோட முக்கிய பங்கு என்னது அப்படின்னா அந்த சர்க்கியூட்டுக்கு தேவையான கரண்ட்டை மட்டும்தான் அந்த ரெசிஸ்டர் கொடுக்கும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹீட்டாக வெளியேற்றிடும். ஓகேங்களா? இந்த டயக்ராமில் நம்ம இந்த எல்இடி சேம் நம்ம இந்த பிக்சர் நம்ம இப்போ நான் வரைஞ்சி காமிச்ச அந்த பிக்சரில் தான் இதை நம்ம இது சர்க்கியூட்டாக வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துல சப்ளை கொடுக்குறோம். ஓகேவா? எல்இடியிலேருந்து நம்ம ஒரு பக்கம் வந்து நம்ம அந்த ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணுறோம். இதில் ஒரு 20 வோல்ட்டோ கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த எல்இடி இருக்கும். சப்போஸ் இது ரெசிஸ்டர் இல்லாமல் ஒரு 20 வோல்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்இடி என்ன ஆகும் அப்படின்னா பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த இடத்துல இப்போ எல்இடி ரெசிஸ்டர் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. ரெசிஸ்டர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிருச்சு. இதை பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து பிரேக்கிங் சிஸ்டத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரேக்கிங் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே இந்த ரெசிஸ்டரோட வேல்யூஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு பவர் ரேட்டிங் சொன்னோம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸுக்கு வந்து இந்தந்த ரேட்டிங்ஸ் உள்ள ரெசிஸ்டர் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் இந்த இதிலலாம் வேலை பார்க்குறவங்கலாம் பார்த்தாங்கன்னா இந்த கலர் கோடிங்ஸ் ஜஸ்ட் ஒரு ரெசிஸ்டர் எடுத்தோடனே அவங்க ரேட்டிங் சொல்லிடுவாங்க. இது வந்து இத்தனை கிலோ ஓம்மா, இது இத்தனை ஓம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஏன்னா அவங்க வந்து தே ஹாவ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. இப்போது இந்த கலர் கோடிங்கை வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் ரெசிஸ்டரை வந்து எப்படி ரெசிஸ்டரோட வேல்யூஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ரெசிஸ்டரில் என்னென்ன கலர்ஸ் கொடுத்துருக்காங்க? பொதுவாக 4 பேண்ட் ரெசிஸ்டர் இருக்கும், 5 பேண்ட் ரெசிஸ்டர் இருக்கும், 6 பேண்ட் ரெசிஸ்டர் வரைக்கும் இருக்கும் நமக்கு. இப்போது இந்த ரெசிஸ்டரோட வேல்யூஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, ப்ரௌன், ஆரஞ்ச், ரெட்டு, ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ, வயலட், சில்வர், ஒயிட் அப்படின்ட்டு கலர் கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிச்சிருப்போம். நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த பிபி ராய் கிரேட் பிரிட்டன் ஹேட் அ வெரி குட் ஒய்ஃப். பிபி அப்படிங்கிறது பிளாக் ப்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராய்ங்கிறது ரெட் ஆரஞ்ச் எல்லோன்னு சொல்லுவாங்க. கிரேட்டுங்கிறத க்ரீன் சொல்லுவாங்க. பிரிட்டேன்கிறத ப்ளூன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வெரிங்கிறத வயலட்டு, குட் கிரே, அடுத்தது ஒய்ஃப்ங்கிறது ஒயிட். ஓகேவா? இதை ஜஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம காலேஜ் டேஸ்லலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கலர்ஸை ஆர்டராக ஞாபகம் வச்சதுக்காக இந்த ஒரு சென்டென்ஸை நம்ம படிப்போம் அந்த டைமில். ஓகே, இப்போ இந்த ரேட்டிங் இந்த வேல்யூஸ் ரெசிஸ்டரோட வேல்யூஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டுக்கு 0லேருந்து 9 வரைக்கும் இது நம்ம பெருசாக இந்த வேல்யூஸை மனப்பாடம் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. 0லேருந்து 9 வரைக்கும் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போது இந்த ப்ளூக்கு என்ன கலர்ஸ் எழுதியிருக்காங்க? 6. அதை ஃபஸ்ட் எழுதிடணும். நெக்ஸ்ட் செகண்ட் கலர் ரெட்டு. செகண்ட் டிஜிட்டில் ரெட்டுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்க? 2. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை அப்படியே எழுதிடணும். ஓகே, தேர்ட் இது என்னது அப்படின்னா மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டோட இன்ட்டு அந்த வேல்யூ. ஓகேவா? இப்போ பிளாக் அப்படின்னா இன்ட்டு 1 தான். ஓகே, இன்ட்டு 1 ஓம். 62 இன்ட்டு 1ங்கிறது 62 ஓம் தான். இதோட டாலரன்ஸ் வந்து ஒன்று என்னவா இருக்கும் அப்படின்னா கோல்டு கலரில் இருக்கும், இல்லாட்டி சில்வர் கலரில் இருக்கும், இல்லையா கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேங்களா? கலரே இருக்காது. இப்போது எக்ஸாம்பிள் வந்து என்னது அப்படின்னா இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிக்சரில் எப்படி தருது? ஆக்சுவலாக இட்ஸ் கோல்டு. இப்போ கோல்டு கலர் அப்படின்னா +or-5% டாலரன்ஸ் நமக்கு. ஓகேங்களா? இப்போ 62 இன்ட்டு 1 அப்படிங்கிறது 62 ஓம்ஸு. அதோட டாலரன்ஸ் வந்து +or-5%. அப்போது இந்த ரெசிஸ்டரோட வேல்யூஸ் என்னது அப்படின்னா 62 ஓம். ஓம்ங்கிறது என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் ஓம்ஸ். ரெசிஸ்டரை வந்து மெஷர் பண்ணுறது வந்து ஓம்ஸ் தான். சரிங்களா? இப்போது 62 ஓம்ஸு +or-5%. இப்போ இந்த பிளாக்குக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரௌன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும்? 62 இன்ட்டு 10 அப்போ 620 அப்படின்னு வரும்.
அப்போ நெக்ஸ்ட் இந்த பிளாக்குக்கு பதிலாக ஒரு ரெட் இருக்குன்னா 62 இன்ட்டு 100, ஓகேவா, இன்ட்டு 100 போட்டு அதை இந்த இடத்துல 1000 ஓம்ங்கிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1 கிலோ ஓம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓம்ங்கிறத நம்ம கிலோ ஓமா இப்போ இன்ட்டு 1000 கிலோ ஓம்ங்கிறது இன்ட்டு 1000 மல்டிபிள் பண்ணும்போது அதை நம்ம எழுதும்போது 1 கிலோ ஓம் அப்படின்னு எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ கொஷின்ஸ் வந்து இந்த டிராயிங் கொடுத்துட்டு இந்த டிராயிங்லேருந்து இதோட ரேட் இந்த ரெசிஸ்டரோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ இதில் என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 டிஜிட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸை அப்படியே எழுதிட்டோம். தேர்டு டிஜிட் வந்து என்னன்னா மல்டிப்ளையர், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2 டிஜிட் இன்ட்டு அந்த தேர்ட் ஒன், நம்ம இன்ட்டு 1 இருக்கலாம், 10 இருக்கலாம், 100 இருக்கலாம். 1 கிலோ ஓம்ங்கிறது ஒன்றும் இல்லை 1000, 10 கிலோ ஓமு, 100 மெகா ஓமு இன்ட்டு 0.1. இது நெக்ஸ்ட் இது எல்லாமே டாலரன்ஸ். ஒன்று கோல்டில் இருக்கும், மோஸ்ட்லி கோல்டில் இருக்கும், இல்லாட்டி சில்வரில் இருக்கும். இதுதான் வந்து ரெசிஸ்டரோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ப்ரொசீஜர். இப்போது 4 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் 5 கலர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே. இப்போ இந்த இடத்துல 5 பேண்டு கொடுத்துருக்காங்க. 4 பேண்டுனா ஓகே. 5 பேண்டு கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டிஜிட்டை அப்படியே எடுத்து எழுதிடும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3 டிஜிட் ப்ரௌனுக்கு என்ன கலரு, க்ரீனுக்கு என்ன கலரு, ரெட்டுக்கு என்ன, சாரி ப்ரௌனுக்கு என்ன நம்பர் வேணும், க்ரீனுக்கு என்ன நம்பர் வரும், ரெட்டுக்கு என்ன நம்பர் வரும், அந்த 3 நம்பரையும் நம்ம அப்படியே எடுத்து எழுதிடணும். இன்ட்டு மல்டிப்ளையர், இந்த நம்பருக்கு என்ன மல்டிப்ளையர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது இப்போ 10ன்னு கொடுத்துருந்தாங்க, ஒரு எக்ஸாம்பிள் 10ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேல்யூ இன்ட்டு 10. டாலரன்ஸ், இந்த கலருக்கு என்ன டாலரன்ஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 அப்படிங்கிறத நம்ம இந்த டாலரன்ஸ் எழுதணும். அப்போ இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்னன்னு கேட்டோம்னா இந்த 3 டிஜிட்டோட வேல்யூ இன்ட்டு மல்டிப்ளையர் ப்ளஸ் டாலரன்ஸ், இந்த கலருக்கு இந்த டாலரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ 1000 ஓம்ங்கிறது 1 கிலோங்கிறது, 1000 கிலோங்கிறது 1 மெகா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இப்போ ரெசிஸ்டரோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அதோட கலர் கோடிங்ஸை வச்சு எப்படி வந்து ரெசிஸ்டரோட ரேட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். இதில் ஃபஸ்ட்டு இது எல்லோவுக்கு 4ன்னு கொடுப்பாங்க, நெக்ஸ்ட்டு இந்த ப்ளூ கலருக்கு 7ன்னு கொடுப்பாங்க, இந்த ஆரஞ்சோட மல்டிப்ளையர் வந்து 10⁻³ இதை மல்டிபிள் பண்ணும்போது 47,000. இந்த 1000 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா 1 கிலோ ஓம் குறிக்குது. அதனால தான் நம்ம எப்படி எழுதிட்டோம் அப்படின்னா 47 கிலோ ஓம்னு எழுதிட்டோம், ஓகேவா. இந்த இடத்துல நம்ம கோல்டு கொடுத்துருக்கனால ப்ளஸ் ஆர் மைனஸ் 5% அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கோம், ஓகேவா. இப்போ ரெசிஸ்டரோட வேல்யூஸ் வந்து எப்படி இது கலர் கோடிங்கை வச்சு எப்படி இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா, ஓகே இப்போது மல்டிமீட்டர் அப்படின்னா என்னது அப்படின்னா, மல்டிமீட்டருங்கிறது மோஸ்ட் ஆஃப் டைம் நோ. மல்டி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் வந்து மல்டிமீட்டர்னு சொல்லுவோம். நார்மலாக வந்து ஒரு கரண்ட்டை மெஷர் பண்ணோன்னா அம்மீட்டரோ, வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு வோல்ட் மீட்டரு, ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ஆம்ப் மீட்ரு, இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகே. ஓம் மீட்டர் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த மல்டிமீட்டர் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மல்டிமீட்டர்ஸ் எல்லாமே வந்து அனலாக் மல்டிமீட்டர். இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் யூஸ் பண்ணுவோம். அனலாக்கு டிஜிட்டலுக்கு அங்கே நீடில் பாயிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது டிஜிட்டல் டிஸ்பிளேஸ் வச்சு நம்ம இது பண்ணுவோம். கம்பேர் டு அனலாக் வந்து இட்ஸ் மோர் அக்யூரேட். நம்ம அனலாக் மல்டிமீட்டர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். வேல்யூஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக வரும். அந்த நீடில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த அனலாகில் வந்து அந்தளவு அக்யூரேட்டாக நமக்கு வராது, ஓகே. இந்த மல்டிமீட்டரில் வந்து நம்ம என்னென்னலாம் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே இதோட பார்ட்ஸ். ஒரு மல்டிமீட்டரில் இந்த பார்ட்ஸ் இது வந்து டிஜிட்டல் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஏசி வோல்டேஜ், இஃப் வி வாண்ட் டு கால்குலேட் த ஏசி வோல்டேஜ் மீன் வி கேன் செலக்ட் த நாப். அந்த இந்த சென்டரில் இருக்கக்கூடியதுக்கு இதுக்கு பேர் செலெக்ஷன் நாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ராப்ஸ், ஓகே. இந்த 2 இதுக்கு ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த செலெக்ஷன்ஸ் நாபை வச்சுட்டு இப்போ ஏசி வோல்டேஜை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஏசி வோல்டேஜுக்கு நேராக இந்த செலெக்ஷன் நாபை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு டேக் ரீடிங். இப்போ இஃப் யூ வாண்ட் டு டேக் டிசி வோல்டேஜ்னா யூ கேன் யூஸ் பை யூஸிங் செலெக்ஷன் நாப், யூ கேன் ஃபிக்ஸ் இட் அண்ட் யூ கேன் டேக் அ டிசி வோல்டேஜ். டிசி வோல்டேஜாக இருக்கட்டும், ஏசி வோல்டேஜாக இருக்கட்டும்,
ரெசிஸ்டரோட வேல்யூவாக இருக்கட்டும், கண்டினியூட்டிலாம் எதுக்கு ஒரு ஒயருக்கு நடுவில் ஏதாவது ஒரு டேமேஜஸ் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா இஃப் வி கேன் கெட் அ பீப் சவுண்ட் மீன்ஸ் இட்ஸ் நாட் டேமேஜ்டு. இதில் பீப் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை, இந்த ஒயரில் எந்த ப்ராப்ளம் இல்லை. தட் இஸ் கால்டு கண்டினியூட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மல்டிமீட்டரில் வேறு எதுவும் இல்லை. இதில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஏசி வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணுவோம், டிசி வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணுவோம், டிசி கரண்ட்டு, டையோடு, டிரான்சிஸ்டரு, ரெசிஸ்டரு, கண்டினியூட்டிங்கிறது நான் சொன்னேன். ஒரு ஒயருக்கு நடுவில் ஏதாவது இந்த இடத்துல ஒரு இது கொடுப்போம், இந்த இடத்துல ஒரு ப்ராப் செட் பண்ணுவோம். நம்ம அதை செட் பண்ணிவிட்டு கண்டினியூட்டியில் செலெக்ஷன்ஸ் நாப வச்சுட்டு இதை செட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பீப் சவுண்டு கேட்டுச்சுன்னா இந்த ஒயரில் எந்த ஃபால்ட் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போது மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் தி சிம்பிள்ஸ் ஆஃப் மல்டிமீட்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ். ஓகேங்களா? ஏசி வோல்டேஜு, டிசி கரண்ட்டு, டிசி வோல்டேஜு, மில்லி வோல்ட்ஸு, மில்லி ஆம்ஸு, மைக்ரோ ஆம்ஸு, ஏசி கரண்ட்டு, ஓம்ஸு, கிலோ ஓம்ஸு, மெகா ஓம்ஸு, டையோடு, கெப்பாசிட்டன்ஸ். தீஸ் ஆர் ஆல் தி சிம்பிள்ஸ் விச் வி ஆர் யூஸிங் இன் அ மல்டிமீட்டர். இந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம மல்டிமீட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ். ஓகேங்களா? ஓகே, இது there is a difference between analog and digital multimeter. We already know that one analog and digital ko we can use in analog we can use a pointer, needle pointer. In digital we can use a LED display or LCD display. Okay, compared to analog we can get a more accurate value in digital multimeter. Okay, நெக்ஸ்ட் இப்போ இன்சுலேட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்சுலேட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு மின் கடத்தா பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து இன்சுலேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்துருப்போம். இன்சுலேட்டர் வந்து எதுக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா போலுக்கும் கண்டக்டருக்கும் நடுவில் வந்து இன்சுலேட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எதுக்கு அப்படின்னா கண்டக்டர் டு போலுக்கு கரண்ட் பாஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்சுலேட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நார்மலாக இப்போ நம்ம ரோட்ஸில் போகும்போது சரி, இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டர் இல்லாத டிரான்ஸ்மிஷன்ஸ் லைனே கிடையாது. கண்டிப்பாக இன்சுலேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்சுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணாத டிரான்ஸ்மிஷன் லைனே கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த 220 வோல்ட்டுக்கெலாம் வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ அமௌண்ட் ஆஃப் கம்மியாக தான் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஹெச்டி லைன், ஹை டென்ஷன் லைன்லலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த உயர் மின்னழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமான இன்சுலேட்டர் வந்து நமக்கு இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒயரிங்ஸ் மேலே இருக்கிறதுக்கு அந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா தட் ஒன் ஆஃப் த இன்சுலேட்டர் தான். ஷாக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேலே அந்த ஒயருக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்களா, தட் இஸ் கால்டு பிவிசின்னு சொல்லுவாங்க, பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்சுலேட்டருக்கு பேர். நெக்ஸ்ட்டு ஸ்விட்சஸ். இப்போ நார்மலாக இன்சுலேட்டரில் வந்து கிளாஸ் இன்சுலேட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரோஸ்லின் அப்படிங்கிற அது மாதிரியான மெட்டீரியல்ஸ் உள்ள இன்சுலேட்டரில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. கிளாஸ் டைப்பு, இது எல்லாமே கிளாஸ் டைப்பில், ஃபைபரில், ப்ரோஸ்லினில், இது மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸில் வந்து இன்சுலேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நார்மலாக வந்து இப்போது ப்ரோஸ்லினாக இருக்கட்டும் இல்லை கிளாஸ் டைப்பாக இருக்கட்டும் ஈஸியாக நமக்கு டேமேஜ் ஆகிடும். இப்போ நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இன்சுலேட்டர் வந்து எந்த மெட்டீரியலில் பில்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைபரில் தான் அதிகமாக. ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது அப்படிங்கிறதுக்காக ஃபைபரில் தான் வந்து இன்சுலேட்டரை வந்து இது பண்ணியிருப்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்விட்சு இப்போ ஒரு ஸ்விட்சை இத்தனை டைம் தான் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. இப்போ மோர் தென் நிறைய ஒரு 1000 டைமுக்கு மேலே அதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான டைம் ஒரு ஸ்விட்சை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒன்று அந்த ஸ்விட்சிலேருந்து ஷாக் அடிக்கும், தடவை இந்த ஸ்விட்ச் லூஸ் ஆகுறதோ ஏதோ ஒரு டேமேஜ் ஆகும். காரணம் என்னது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ்லினா என்ன சொல்லுவாங்கன்னா சீன களிமண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெட்டீரியலான இன்சுலேட்டர் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஒரு ஸ்விட்சிலேருந்து கரண்ட் ஷாக் அடிக்குது அப்படின்னா அந்த ஸ்விட்சில் நம்ம கை வச்சாலே சப்போஸ் அதை போடும்போது ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது ஏன்னா ஓப்பன் சர்க்கியூட்டும் ஷார்ட் சர்க்கியூட்டும் உடனே ஒரு ஸ்விட்சை டக்குன்னு ஆன் பண்ணுறோம் உடனே ஆஃப் பண்ணுறோம், இந்த மாதிரி உடனே ஓப்பன் சர்க்கியூட்டும் ஷார்ட் சர்க்கியூட்டும்
ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இது நடக்கிறதுனால மேபி உள்ளே இருக்க இன்சுலேட்டர் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த சுவிட்சை நம்ம ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோம்னா அதில் உள்ளே இருக்க இன்சுலேட்டர் வந்து டேமேஜ் ஆயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், we can change the switch. ஓகேவா, இதுதான் வந்து இந்த இன்சுலேட்டரோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்ஸ். These are all the types of insulator. என்னென்ன டைப்ஸ் இன்சுலேட்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, நம்ம இது ஆல்ரெடி என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். கிளாஸில் இது மேலே கிளாஸ் இன்சுலேட்டரு, ஃபைபரில் இருக்குது, ப்ரோஸ்லீனில் இருக்குது, நிறைய மெட்டீரியல்ஸில் இருக்குது. ஓகேவா, ஸ்ட்ரெயினு, பின் டைப்பு, ஃபோர்ஸ் டைப்பு, சஸ்பென்ஷனு, ஷாக்கில், டிஸ்க்கு, இது எல்லாமே என்னென்னா இது இன்சுலேட்டரோட டைப்ஸ் இது எல்லாமே. சரிங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ கண்டக்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, எந்த ஒரு சர்க்கியூட்டில் நமக்கு தேவையான ஒரு சர்க்கியூட்டாக இருக்கணும், அந்த சர்க்கியூட்டில் எந்த ஒரு மெட்டீரியல் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுதோ தட் இஸ் கால்டு கண்டக்டர். ஓகேவா, எக்ஸாம்பிள்ஸாக என்ன சொல்லலாம் அப்படின்னா அலுமினியம், காப்பரு, சில்வரு, கோல்டு, இது எல்லாமே வந்து குட் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. நான் கண்டக்டர் அப்படின்னா கரண்ட்டை அலோவ் பண்ணாத ஒரு மெட்டீரியலை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் கண்டக்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டக்டருங்கிறது ஒன்றும் இல்லை, எந்த ஒரு மெட்டீரியல் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுதோ அதுதான் வந்து கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்டக்டர் அப்படிங்கிறது மெட்டீரியல், அந்த கரண்ட் ஃப்ளோவை வந்து அலோவ் பண்ணாத ஒரு மெட்டீரியலை வந்து நான் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சுலேட்டரை கூட அது என்ன ஆகும், இன்சுலேட்டரில் கரண்ட் பாஸ் பண்ணாது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் போலுக்கும் கண்டக்டருக்கும் நடுவில் வந்து இன்சுலேட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து கண்டக்டர். ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சில கண்டக்டர். ஓகேங்களா, காப்பர் ஒயராக இருக்கட்டும், அலுமினியம் ஃபாயில்ஸு, பிராஸ் டோர் நாப்ஸு, சில்வர் வேரு, கோல்டு ஜுவல்லரி, வாட்ரு, அயனு, கார்பனு, ஹியூமன் பாடி, ஸ்டீல் அட்டன்சில்ஸு, மெட்டல் பாட்ஸ் அண்ட் பேன்ஸு, மெட்டல் ஸ்பூன்ஸு, தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டக்டர்ஸ். இது எல்லாமே வந்து கண்டக்டரோட ஒரு எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இன்டகிரேட்டர் சர்க்கியூட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இது ஒரு சிப்பு, இது ஒரு ஸ்மால் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிண்டட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. இது ஒரு பிரிண்டட் சர்க்கியூட். இது இப்போது இன்டகிரேட்டர் சர்க்கியூட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளாக வந்து என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு நம்ம தியரிட்டிக்கலாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் we can take a example of, இப்போது ஒரு ஒர்க்கை வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து ஒரு ஆள் செய்கிறத விட அந்த ஒர்க்கை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பர்சன் அதை செஞ்சு முடித்தாங்க அப்படின்னா சீக்கிரமாகவும் ஒன்று சீக்கிரமாக முடிப்பாங்க, செகண்ட் ஒன்று அது ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும், அந்த ஒர்க் ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஒரு ஆள் அந்த ஒர்க்கை செய்யறதுக்கும் ஒரு குரூப் ஆஃப் பர்சன் அந்த ஒர்க்கை செய்யறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஐசி. ஓகேங்களா, இன்னொரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம்னா நம்மளோட ஃபிலிமில் வந்து அர்ஜுன் நடித்த அந்த கிரிங்கிற ஒரு படத்தில் வந்து என்னென்னா நார்மலாக வந்து இப்போ ஒருத்தர் ஒரு கப்பலில் துடுப்பு போட்டு ஓட்டுறதை விட 100 பேர் சேர்ந்து ஓட்டுவாங்க. அந்த ஒரு கப்பலை வந்து 100 பேர் சேர்ந்து ஓட்டுவாங்க. அந்த 100 பேருங்கிறது என்னது அப்படின்னா டிரான்சிஸ்டர். சரிங்களா, அந்த கப்பல்ங்கிறது என்னதுன்னா சிலிக்கான். அதுதான் நம்ம சிலிக்கான் பேஸ் கோட்டிங்கில் வந்து உள்ளே வந்து கெப்பாசிட்டரு, ரெசிஸ்டரு, டிரான்சிஸ்டர்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு தேவையான பல்வேறு சர்க்கியூட்களை உள்ளடக்கியது தான் வந்து இந்த இன்டகிரேட்டர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இந்த இன்டகிரேட்டர் சர்க்கியூட்டை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிளாக நான் இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி இன்டகிரேட்டர் சர்க்கியூட், அதாவது 100 ரெசிஸ்டர் செய்யக்கூடிய வேலையை அந்த 100 ரெசிஸ்டரும் ஒரு சிப்பில் பில்ட் பண்ணி செய்யும்போது அந்த ஒர்க் எப்படி இருக்கும். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொன்ன ஒரு ஒர்க்கை ஒருத்தர் செய்கிறத விட ஒரு குரூப் ஆஃப் பர்சன் அந்த ஒர்க்கை செய்கிறதும் சீக்கிரமாக முடிக்க முடியும், ப்ளஸ் அந்த ஒர்க் ரொம்ப நமக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா, அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் சொன்னேன். ஓகேங்களா, இது ஐசியோட பிக்சர், இதுதான் அனலாகு, டிஜிட்டலு, மிக்ஸ்டு ஐசி, இது எல்லாமே அதோட டைப்ஸ். ஓகேவா, இப்போ இந்த ஐசியில் வந்து என்னது அப்படின்னா டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. இப்போது இதில் இந்த ஐசியில் வந்து நான் என்னென்ன இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா ரெசிஸ்டர் பில்ட் பண்ணியிருப்பாங்க, அடுத்தது கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும், பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டிரான்சிஸ்டர்
பல்வேறு சர்க்கியூட்ஸ்களை உள்ளடக்கியது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது இதில் வந்து என்னது அப்படின்னா இதில் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போது எஸ்எஸ்ஐ அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்த இது என்னது அப்படின்னா எம்எஸ்ஐ அப்படிங்கிறது என்னென்னா மீடியம் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது விஎஸ்ஐ அப்படிங்கிறது எல்எஸ்ஐ அப்படிங்கிறது லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது விஎல்எஸ்ஐ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. யூஎல்எஸ்ஐ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த எஸ்எஸ்ஐ அதாவது ஸ்மால் ஸ்கேல் இன்டகிரேஷனில் வந்து நம்ம எவ்வளோ ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 to 100 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறதா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஸ்மால் ஸ்கேல் இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீடியம் ஸ்கேல் இன்டகிரேஷனில் வந்து 100 to 1000 டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறதா என்ன சொல்லுவாங்கன்னா மீடியம் ஸ்கேல் இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 1000 to 20,000 டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறத வந்து இந்த லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. வெரி லார்ஜ் ஸ்கேல் அப்படிங்கிறது என்னென்னா 1 மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறத வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. அடுத்தது பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐசி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த 4 பின்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 564 பின் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்குது. இந்த ஐசி 4 பின் ஐசியில் இருந்து 564 பின் ஐசி வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்குது. சரிங்களா? இப்போ ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் பார்க்கும்போது இதில் டிஜிட்டல் ஐசி பார்த்தோம், அனலாக் ஐசி, இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைடில் டிஜிட்டல் ஐசி, அனலாக் ஐசி, மிக்ஸ்டு ஐசி இதெல்லாமே பார்த்தோம். ஓகே, நம்ம டிஜிட்டல் ஐசிலாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க, மிக்ஸ்டு ஐசி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ இந்த எஸ்எஸ்ஐ எம்எஸ்ஐ இதுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் தெரியும். அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டரை உள்ளடக்கிய ஒரு சர்க்கியூட்டை தான் சிப்பை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ என்னது அப்படின்னா இப்போ டிஜிட்டல், இப்போ நெக்ஸ்ட்டு இதோட டைப்ஸ் ஆஃப் ஐசியில் இப்போ இதில் 3 டைப்ஸு. இந்த டிஜிட்டல் ஐசி அப்படின்னா என்னது அப்படின்னா அந்த ஐசியில் அந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டில் லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி டிஜிட்டல் ஐசியில் லாஜிக் கேட்ஸு மோர் நம்பர் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி அந்த சர்க்கியூட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு வந்து டிஜிட்டல் ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட இன்புட் அவுட்புட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று 0 1 இருக்கும், ஆர் அதர்வைஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கும். ஓகேவா? இதோட இது டிஜிட்டல் ஐசியோட அவுட்புட்ஸ் வந்து ஒன்று பைனரி 0 1 இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கலாம். ஓகே, எந்தெந்த இடத்துலலாம் இந்த டிஜிட்டல் ஐசி வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மொபைலு, கம்ப்யூட்டரு, மைக்ரோ ப்ராசஸரு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு, இந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் ஐசி வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ டிஜிட்டல் ஐசி அப்படிங்கிறது லாஜிக் கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உள்ளடக்கிய சர்க்கியூட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஜிட்டல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். அனலாக் ஐசி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க? அனலாக் அப்படின்னா கண்டினியூஸ். அந்த அனலாகை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம், எஃப்எம், ரேடியோ, இந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அனலாக் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டை வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது டிஜிட்டல் ஐசினா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அனலாக் ஐசினா வந்து இது கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எஃப்எம், ரேடியோ இதில் எல்லாமே வந்து இந்த அனலாக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? டிவி இதில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டிஜிட்டல் ஐசி, அனலாக் ஐசி, நெக்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னா மிக்ஸ்டு ஐசி. மிக்ஸ்டு ஐசிங்கிறது ஒன்றும் இல்லை, அனலாக் டு டிஜிட்டலாக இருக்கட்டும், டிஜிட்டல் டு அனலாக கன்வெர்ட் பண்ணி தர்றது தான் இந்த டிஜிட்டல் மிக்ஸ்டு ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. மிக்ஸ்டு ஐசியில் போத் அனலாகும் யூஸ் பண்ணுவாங்க,
பண்ணுவாங்க, டிஜிட்டலும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மிக்ஸ்டு ஐசிக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நார்மலாக இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேசுகிற அந்த காரியங்கள் வந்து அனலாக் சிக்னலாக தான் நம்ம அவங்களுக்கு போகும். ஓகேவா? இப்போ நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸருக்கு பேர் என்னது அப்படின்னா டிஜிட்டல் ஐசி தான். நம்ம அந்த மொபைலில் யூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸர் வந்து டிஜிட்டல் ஐசி யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது இந்த அனலாக் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகும். நம்ம பேசுகிற அந்த அனலாக் சிக்னல்ஸ் வந்து அது அவங்க ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம ஒரு காரியம் பேசுவோம், அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே அனலாக் டு டிஜிட்டல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து இது நடக்கும். ஓகேவா? இப்போ இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படிங்கிறது இது. ஓகே, இப்போது நார்மலாக பேசிக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ஏசி கரண்ட்னா என்ன, டிசி கரண்ட்னா என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேடம் ஏசி அப்படின்னா அல்டர்னேட்டிங் கரண்ட்டு, டிசி அப்படின்னா என்ன, டிசி அப்படிங்கிறது வந்து டைரக்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. ஒரு ஜஸ்ட் டேக் அ ப்ராக்டிக்கல் இட்ஸ். ஒரு 5 பேர் நிற்கிறாங்க சார், ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. ஓகேவா? இந்த ஏசி கரண்ட்டையும் ஏசியும் டிசியும் ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். நான் இப்போது ஒரு பொருளை இந்த இடத்துல ஒரு பர்சன் நிற்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு பொருளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இவங்க பர்சன் நம்பர் 1, 2, 3, 4, 5 ஒரு 5 பேர் நடுவில் நிற்கிறாங்க. நான் ஒரு மெட்டீரியலாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு பர்சனுக்கு நான் அதை கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு பர்சன் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஃபஸ்ட்டு பர்சன்ட்ட உள்ள பொருளை இந்த செகண்ட் பர்சன் வந்து வாங்கி திரும்ப அவர் இடத்துக்கு போய் தேர்ட் பர்சனுக்கு கொடுப்பார். அதர்வைஸ் அவர் வாங்கி இங்கே வச்சுருப்பார், தேர்ட் பர்சன் இங்கே வந்து கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப அவர் பொசிஷனுக்கு போவார். ஃபோர்த்து பொசிஷன் வந்து அந்த பொருளை வாங்கி இப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டையாக கை மாறி கடைசியாக எங்கே அந்த பொருள் ரீச் ஆகணுமோ அங்கே போகும். ஓகேங்களா? இது ஒவ்வொரு இடத்துக்கும் இப்படி ஆல்ட்ரு ஆகுது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு ஏசி கரண்ட், அல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம இங்கே கொடுக்குறோம், ஆல்ட்ரு ஆகுது, முன்னாடியும் பின்னாடியும் போகுது பார்த்தீங்களா, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசி கரண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நான் ஒரு பொருள் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த நபர் என்ன பண்ணுவார்னா டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு டிசி கரண்ட். ஓகேங்களா? டைரக்ட் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்கும் ப்ராக்டிக்கலாக நம்ம வி ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் ஏசினா என்ன, டிசினா என்ன அப்படிங்கிறத நம்ம நல்ல மீனிங் புரிஞ்சு நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ்லாம் என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் வந்து ஐஓடி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்டர்நெட் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம், ஹவு இட்ஸ் ஒர்க்கு, வேர் இட் கேமு, எங்கேருந்து இது வருது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஐஓடியை வந்து நம்ம எப்படி இவ்வளோ நாள் நம்ம வந்து இப்போ நார்மலாக சிலர் கேட்கலாம், ஓகே மேடம் இப்போ வந்து நீங்கள் கேபிள்ஸ் வழியாக தானே நமக்கு இன்டர்நெட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆனால் இப்போ ஃப்ளைட்டில் போகிறவங்க, கப்பலில் போகிறவங்கலாம் அவங்கெல்லாம் எப்படி கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, இப்போ ஃப்ளைட்டில் எந்த அந்த அவங்க போகிற லொக்கேஷனுக்கு எல்லாத்துலேயுமே பக்கத்தில் டவர் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? தே கேன் யூஸ் அ விசாட். ஓகே, விர்ச்சுவல் சேட்டலைட் நெட்வொர்க்கை அவங்க அந்த போட்டில் போகிற ஷிப்பில் போகிறவங்களாக இருக்கட்டும், ஃப்ளைட்டில் போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த விசாட் நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஐஓடியில் இன்டர்நெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டர்நெட்னா என்னன்னு பார்த்துட்டோம், இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஐஓடினா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், எந்தெந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து ஐஓடி யூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த ஃபீல்டில் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது ரெசிஸ்டர்னா என்ன, ரெசிஸ்டரோட வேல்யூஸை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அதோட பவர் ரேட்டிங்ஸ் வந்து நம்ம அந்த கலர் கோடிங்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த ரெசிஸ்டரோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த ரெசிஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் மெத்தட், பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் ஹேட் அ வெரி குட் வைஃப் அப்படிங்கிற ஒரு கோட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த கலர் கோடிங்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த காரியத்தை பார்த்தோம். நெக்ஸ்ட் மல்டிமீட்டரோட யூசஸ் என்னென்ன டைப் ஆஃப் மல்டிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். மல்டிமீட்டரில் ஒவ்வொரு இப்போ ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் ஒவ்வொரு டெஸ்ட் எடுக்கும்போது செலெக்ஷன் ஸ்டாப்ஸை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்கே பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா மல்டிமீட்டரோட சிம்பிள்ஸு, அனலாக் டிஜிட்டல் மல்டிமீட்டர். நெக்ஸ்ட் இன்சுலேட்டர்னா என்ன, இன்சுலேட்டர் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க, அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம். என்னென்ன டைப் ஆஃப் இன்சுலேட்டர் இருக்குது,
அப்படிங்கிற பாயிண்ட்ஸை நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். ஓகேங்களா? டைப் ஆஃப் இன்சுலேட்டர், கண்டக்டர்னால் என்ன, கண்டக்டரோட பெனிஃபிட்ஸு, அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்டெகிரேட்டட் சர்க்யூட்னால் என்ன, இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டோட யூஸு, அது வந்து ஒரு 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 டிரான்சிஸ்டர், அதாவது ஒரு 10 டிரான்சிஸ்டர் வந்து கம்பைன் பண்ணி ஒரு வேலையை செஞ்சால் அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு இதுதான் வந்து இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். தீஸ் ஆர் ஆல் தி டாபிக்ஸ். நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். நம்ம பார்த்த டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம்.